நிகழ்தகவு. கால்வாயில் கிடந்த மனித தலையை கவ்வி இழுத்து வந்த தெருநாய். துண்டாக கிடந்த தலையை பார்த்து அரண்டு போய் நின்ற மக்கள். வெவ்வேறு இடங்களில் கிடந்த உடல் பாகங்கள். கையில் இருந்த டாட்டூவை வைத்து கொல்லப்பட்டவரின் அடையாளத்தை கண்டுபிடித்த போலீஸ். இளைஞரை பீஸாக வெட்டி கொலை செய்தது யார்? நடுநடுங்க வைக்கும் சம்பவத்தின் பகீர் பின்னணி என்ன? ரோட்டோர கால்வாய் கிட்ட நாய் ஒண்ணு ஏதோ ஒரு பொருளை கவ்வி ரோட்டுக்கு இழுத்துட்டு வந்திருக்கு. இந்த நாய்களோட ஒரே தொல்லையா போச்சு. சாக்கடையில உள்ளத ரோட்ல இழுத்துட்டு வந்து போட்டுட்டே இருக்கு. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி முணுமுணுத்துக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க அந்த ஏரியா மக்கள். சாதாரணமா நடந்து போயிட்டு இருந்த ஒருத்தர் நாய் கவ்விட்டு வந்த பொருளை ஒத்து பார்த்திருக்காரு. அப்பதான் தெரிஞ்சிருக்கு அது ஏதோ ஒரு பொருள் இல்ல, யாரோ ஒருத்தரோட தலைன்னு. ஒரு தலை துண்டா கிடந்ததை பார்த்து அங்கிருந்தவங்க அரண்டு போயிட்டாங்க. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் தனியா கிடந்த மனித தலையை கைப்பற்றி பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா தலையை துண்டிச்சு கொடூரமா கொல்லப்பட்டது யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியாம போலீஸ் திணறிக்கிட்டு இருந்தாங்க. என்னடா இந்த கேஸ்ல எந்த துப்பமே கிடைக்க மாட்டேங்குதேன்னு போலீஸ் அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப தலை ஒண்ணு தனியா கிடந்த உத்தரப்பிரதேச மாநிலம் பத்ராவாவில் உள்ள இட்காங்கிற பகுதியில வயிற்று பகுதி ஒரு இடத்துல, வலது கை ஒரு இடத்துல, இடது கை ஒரு இடத்துலன்னு மொத்தம் 8 இடங்கள்ல உடல் பாகங்கள் கிடந்திருக்கு. அங்கங்க தனித்தனியா கிடந்த உடல் பாகங்களை கைப்பற்றின போலீஸ் எல்லாத்தையும் கைப்பற்றி பரிசோதனைக்கு அனுப்பி இருக்காங்க. அப்பதான் போலீஸுக்கு கிடைச்ச எல்லா உடல் பாகங்களும் ஒரே நபரோடதுங்கிறது உறுதியாயிருக்கு. ஒரு கையில் இருந்த டாட்டூவை வச்சு கொல்லப்பட்டிருக்கிறது பத்ராவை சேர்ந்த ராகுல்ங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் விசாரிச்சதுல ஏற்கனவே ராகுலோட மனைவி அவரை காணோம்னு காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. ராகுல இப்படி கொடூரமா கொன்னது மட்டும் இல்லாம உடலை துண்டு துண்டா வெட்டி பல்வேறு இடங்கள்ல வீசினது யாருன்னு கண்டுபிடிக்க தீவிர புலன் விசாரணையில இறங்குனாங்க. முதற்கட்டமா ராகுலோட உறவினர்கள் கிட்டையும் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்டையும் விசாரிச்சதுல ராகுலோட மனைவி ரூபிய பார்க்க அடிக்கடி 2 ஆண்கள் வருவாங்கன்னோ அந்த ஆண்களுக்கும் ரூபிக்கும் இடையில தகாத உறவு இருந்ததாவும் சொல்லி இருக்காங்க. அந்த கோணத்திலேயே விசாரணையை தொடங்கின போலீஸ் ராகுல் வீட்டுக்கு போய் மனைவி ரூபி கிட்ட விசாரணையை தொடங்கினாங்க. அப்போ வீட்டுக்குள்ள இருந்த இரும்பு கம்பி, படுக்கை, ஹீட்டர்ல எல்லாம் உறைந்த ரத்த கரைகள் இருந்ததை கவனிச்சிருக்காங்க. அந்த ரத்த கரைகளை காட்டி ரூபி கிட்ட போலீஸ்காரங்க தீவிர விசாரணை பண்ணாங்க. அதுலதான் ராகுலுக்கு நடந்த உச்சகட்ட கொடூரமான விஷயங்கள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்து அதிர வச்சிருக்கு. ராகுல் ரூபி தம்பதிக்கு 12 வயசுல ஒரு மகனும் 10 வயசுல ஒரு மகன்னு 2 மகன்கள் இருக்காங்க. இந்த சூழல்ல ரூபிக்கு அதே கிராமத்தை சேர்ந்த கௌஷிக், அபிஷேக்குங்கிற 2 பேரோட தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. இந்த விஷயம் ராகுலுக்கு தெரிஞ்சு குடும்பத்துல பிரளயமே வெடிச்சிருக்கு. எவ்வளவோ கண்டிச்சும் ரூபி கௌஷிக் கூடவும் அபிஷேக் கூடவும் பேசுறத நிறுத்திக்கவே இல்லை. இதனால தம்பதிக்குள்ள தினமும் பிரச்சனை வந்து விவாகரத்து வரைக்கும் போயிருக்கு. ஆனா மகன்களோட எதிர்காலம் பாதிக்கப்பட்டுரும்னு நினைச்சு விவாகரத்து முடிவிலிருந்து பின்வாங்கி இருக்காரு ராகுல். ஒரு கட்டத்துல விஷயம் வீட்ல உள்ள பெரியவங்க காதுக்கு போயிருக்கு. ராகுலோட அம்மா அப்பா, ரூபியோட அம்மா அப்பான்னு எல்லாரும் உட்கார்ந்து இது சம்பந்தமா பேசி இருக்காங்க. பெரியவங்க வரைக்கும் விஷயம் தெரிஞ்சு பிரச்சனை பெருசானதுக்கு அப்புறம் ரூபி கௌஷிக், அபிஷேக் கூட பழகிறத கைவிட்டிருக்காங்க. மனைவி திருந்திட்டான்னு ராகுலும் நிம்மதியா இருந்திருக்காரு. இதுக்கு மத்தியில மனைவி ரூபியோட செல்போனை தற்செயலா பார்த்திருக்காரு ராகுல். அப்பதான் ரூபி கௌஷிக் கூடயும் அபிஷேக் கூடயும் இப்ப வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. உடனே மனைவி கிட்ட பயங்கரமா சண்டை போட்டிருக்காரு. இவரை இப்படியே விட்டா நமக்கு பிரச்சனைன்னு நினைச்சு கௌஷிக், அபிஷேக் கூட சேர்ந்து கணவனை போட்டு தள்ள முடிவு பண்ணியிருக்காங்க ரூபி. அன்னைக்கு நைட்டு ராகுலுக்கு கொடுக்கிற டீல தூக்க மாத்திரைய கலந்து கொடுத்திருக்காங்க.
தூக்க மாத்திர கலந்த டீய குடிச்சதும் ஆழ்ந்து தூங்கி இருக்காரு ராகுல். அப்ப ரூபி, அபிஷேக், கௌஷிக் 3 பேரும் சேர்ந்து ராகுல கத்தியாலேயே சரமாரியா குத்தி கொலை பண்ணி இருக்காங்க. அதுக்கப்புறம் ராகுலோட உடலை மறைக்க திட்டம் போட்ட 3 பேரும் ராகுலோட உடலை பீஸ் பீஸா வெட்டி இருக்காங்க. அதுக்கப்புறம் ராகுலோட உடலை துண்டு துண்டா வெட்டி தனித்தனி பையில போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சில உடன்பாகங்களை கிரைண்டர்லயும் மிக்சிலையும் போட்டு அரைச்சி அதை தண்ணியில கரைச்சதுதான் கொடூரத்தோட உச்சமே. அதுக்கப்புறம் உடல் பாகங்கள் போட்ட பைகளை ஒவ்வொரு இடத்துக்கு கொண்டு போய் வீசிட்டு கமுக்கமா இருந்திருக்காங்க. ரூபி கிட்ட நடத்தின விசாரணையில மொத்த உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அடுத்து ரூபியையும் அவங்களோட காதலர்களான கௌஷிக், அபிஷேக் 3 பேர் மேலையும் வழக்கு பதிவு பண்ண போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணி தொடர்ந்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. நிகழ்தகவு